ஹலோ வீப்ஸ், நம்ம ஸ்டார்ட்ஸ்க்கு அஸ் அ பைரட் குரூப்பாக ஒன் பீஸ் அடைகிறது தான் ட்ரீம். பட் அவங்கள இண்டிவிஜுவலாக பார்த்தா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ட்ரீம் இருக்கும். அண்ட் அவங்க இப்போ இருக்கிற ஸ்டேட்டில் அந்த ட்ரீம் அச்சீவ் பண்ண முடியுமான்னு கேட்டால் வாய்ப்பு ரொம்பவே கம்மி. இப்படி இவங்க வீக்காக இருக்கிற ஸ்டேட் எல்லாத்தையும் ஓவர் கம் பண்ணணும்னா இவங்களுக்கு ஃபைனலாக அது ஒரு பவர் அப் மாதிரி தேவை. அண்ட் அந்த பவர் அப் எல்லாம் உங்களோட ஃபைனல் அப்கிரேட்டை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் பார்த்துருக்கிறது வீப் டிவி சேனலில் பார்க்குற புது வீப்ஸாக இருந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது கூடவே நம்ம சேனலில் அனிமே ரிலேட்டடான கண்டென்ட் நிறையாவே இருக்குது. அதையும் டைம் வந்தால் செக் அவுட் பண்ணி பாருங்கள். சரி வாங்க ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்த வீடியோவில் நம்ம ஸ்டார்ஸ் கிட்ட ஆல்ரெடி இருக்க பவர்ஸ், அவங்களோட அச்சீவ்மெண்ட்ஸ், அவங்ககிட்ட என்ன பவர் லேக்கிங்காக இருக்குது, அவங்களுக்கு இது மாதிரி பவர் கிடைச்சா நல்லாயிருக்கும், இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். நான் மோஸ்ட்லி எல்லா ஸ்டார்ஸ்க்குமே ஒன் பீஸ் இருக்க பவர் சிஸ்டமே கொடுக்க ட்ரை பண்ணுறேன். பட் ஒரு சில ஸ்டார்ஸ்க்கு ஏதாவது புது பவர் கொடுக்கலாம். மேபி புது டெவில் ஃப்ரூட் இல்லைனா புது அவேக்னிங் மாதிரி. அந்த வகையில் நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டார்ஸோட கேப்டனான லூஃபியை பற்றி தான் பார்க்க போகிறோம். லூஃபியோட ட்ரீம் வந்து பைரட் கிங் ஆகுறது. இந்த பைரட் கிங் தான் கடல்ல ரொம்ப ஃப்ரீயான ஆள். ஸோ அதுக்காக தான் லூஃபி வந்து பைரட் கிங் ஆகணும்னு நினச்சிட்டு இருப்பான். டெக்னிக்கலாக பார்த்தா அந்த க்ரூவோட கேப்டனுங்கிற ரெஸ்பான்சிபிலிட்டிலேருந்து தப்பிக்கிறது தான் லூஃபியோட ட்ரீமே. அண்ட் லூஃபியோட பவர்ஸை பற்றி பார்த்தா அவன்கிட்ட கம் ஃப்ரூட் இருக்குது. பட் இப்போ எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் அது வந்து ஹிட்டோ நோமி மாடல் நீக்கான்னு சொல்லிட்டு. அண்ட் இந்த டெவில் ஃப்ரூட் மூலயமா லூஃபியால் சன்கானிக்காவோட பவர்ஸை யூஸ் பண்ண முடியும். அண்ட் டெக்னிக்கலி லூஃபியில் தான் கியர் ஃபைன்னு சொல்லுவான். அண்ட் லூஃபியோட அச்சீவ்மெண்ட்ஸுமே ரொம்ப பெருசாக தான் இருக்கும். லைக் எம்பரர்ஸை டிஃபீட் பண்ணுறது, வார்லர்ஸை டிஃபீட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. வெளியே இருந்து பார்த்தா இது எல்லாமே ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான ஃபீச்சர்ஸ் மாதிரி தெரியும். இந்த ஃபைட்ஸ் எல்லாத்தையும் நம்ம கொஞ்சம் தெளிவாக அப்சர்வ் பண்ணால் ஒரு சில ஃபீல்ட்ஸில் லூஃபி கொஞ்சம் வீக்காகவே இருப்பான். அதனால ஃபீல்டு அது அனிமையோட எம்சியான லூஃபியே வீக்காக இருக்கான்னு சொல்லிட்டு கேட்குறீங்களா? அதுதான் லூஃபியோட ஸ்டாமினா கண்ட்ரோல். டேய், ஸ்டாமினாக்கும் பவருக்கும் என்ன சம்மந்தம்? லூஃபி அவனோட கியர் 4 வச்சு இப்போதைக்கு ஒன் பீஸில் இருக்க முக்கால்வாசி கேரக்டர்ஸை டிஃபீட் பண்ணிடுவான். அப்புறம் எதுக்கு அவனுக்கு ஸ்டாமினா தேவைன்னு கேட்குறீங்களா? நான் ஒத்துக்கிறேன், லூஃபியோட கியர் 4 ரொம்பவே ஸ்ட்ராங் தான். பட் அவனால் அந்த கியர் 4 ஃபார்ம்ல எப்பயுமே இருக்க முடியாது. அண்ட் அவன் கியர் 4 எவ்வளோ நேரம் மெயின்டைன் பண்ணுறாங்கிறது அவனோட ஸ்டாமினாவை பொறுத்து தான் இருக்கும். இதே தான் லூஃபி கியர் 5 யூஸ் பண்ணுறப்ப நடந்திருக்கும். கைடோவே டிஃபீட் பண்ணுற அளவுக்கு பவர் இருக்கிறது தான் கியர் 5. அண்ட் இந்த கியர் 5 வந்து சன்கார்னிக்காவோட ரெசம்பலன்ஸ். இப்படி கியர் 5க்கு இவ்வளோ ஹைப் கொடுத்தாலும் கைடோவை டிஃபீட் பண்ணுறதுக்கு லூஃபி அந்த கியர் 5 2 டைம் யூஸ் பண்ணியிருப்பான். நான் ஒன்றும் கியர் 5 வீக்கு லூஃபி வீக்குன்னு சொல்லல. அவனோட மெயின் வீக்னஸ் இந்த ஸ்டாமினா கண்ட்ரோல் தான். ஸோ லூஃபி வந்து அவனோட அப்கமிங் ஜேர்னிஸில் அவனோட ஸ்டாமினா மட்டும் எப்படி ஒழுங்காக கண்ட்ரோல் பண்ணணும்னு கற்றுக்கிட்டா போதும். இப்போ லூஃபியோட மோஸ்ட் ஆஃப் த ஃபைட்ஸ் நம்ம பார்த்தோம்னா அவன் ஃபைனல் பாஸ் கூட சண்டை போட்டுட்டு கீழே விழுந்துருவான். அண்ட் இது மாதிரி ஃபைட்டில் ஜெயிச்சதுக்கப்புறமா லூஃபி வந்து மோஸ்ட் ஆஃப் த டைம் அன்கான்ஷியஸ் ஆகிடுவான், எல்லாம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருப்பான். இது பேசிக்கலி லூஃபி கிட்ட ஒரு பெரிய ஃபைட்டுக்கு அப்புறமா சுத்தமாக ஸ்ட்ரென்த் இல்லைங்கிறதான் குறிக்குது. இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு ஆபத்தான விஷயம் தான். ஏன்னா லூஃபிக்கு ஃபைனல் பாஸ் ஜெயிச்சா மட்டும் போதும், அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரீயாக இருக்கலாங்கிற சுச்சுவேஷன் எப்பயுமே வராது. சப்போஸ் ஏதாவது ஒரு ஃபைட்டில் இவனோட ஃபுல் பவரையும் கொடுத்து யாராவது டிஃபீட் பண்ணிட்டு ப்ளஸ் அவனோட இன்ஜூர்டு க்ரூமேட்டையும் காப்பாற்றணும்னா அது ரொம்பவே டேஞ்சரஸாக மாறிடும். இதனால லூஃபி வந்து விளையாட்டுத்தனமாக அவனோட பவர்ஸை யூஸ் பண்ணுறதை நிறுத்திட்டு ஒழுங்காக ஃபைட்டில் கான்சன்ட்ரேட் பண்ணணும். அண்ட் பவர் அப்ஸை பற்றி பேசுகிறப்ப லூஃபி கிட்ட ஆல்ரெடி அட்வான்ஸ்ட் அப்சர்வேஷன், அட்வான்ஸ்ட் ஆர்னமெண்ட் ஆக்கி இருக்கு. மேபி லூஃபி அட்வான்ஸ்ட் கான்குவர்ஸையும் அன்லாக் பண்ணிட்டு மூணுத்தையும் கம்பைன் பண்ண ட்ரை பண்ணலாம். இது கூடவே இன்னொரு நல்ல பவர் அப் வந்து சீக்கிங்ஸ் அண்ட் சுனிஷா கூட கம்யூனிகேட் பண்ணுறது. இப்போதைக்கு சிரோஷியால மட்டும்தான் சீக்கிங்ஸ் கூட பேச முடியும். அண்ட் மொனோசுக்கியாவால் சுனிஷா கூட பேச முடியும். பட் லூஃபியால் இவங்க 2 பேர் கூடயும் பேசுகிற மாதிரி இருந்துச்சுன்னா அண்ட் லூஃபி மட்டும் இந்த மாதிரி ஒரு பவர் அன்லாக் பண்ணிட்டா அவனோட ஃபைனல் வாரில் அவனுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். இப்போ அடுத்து நம்ம ஜோரோவை பற்றி பார்க்கலாம். ஜோரோட ட்ரீம் வந்து இந்த உலகத்திலே ஸ்ட்ராங்கான ஒரு ஸ்வாட்ஸ்மேன் ஆகணுங்கிறது தான். அண்ட் அதுக்கு தேவையான ஸ்கில்ஸ் அண்ட் பவர்ஸுமே மோஸ்ட்லி நம்ம ஜோரோ கிட்ட இருக்குது. ஜோரோ கிட்ட இருக்க ஸ்வாட்ஸுமே ரொம்பவே ஃபேமஸ் ஆனது தான். இதுலேயும் ஓடனோட என்மா கூட ஜோரோ கிட்ட தான் இருக்குது. அண்ட் ஜோரோ கிட்ட ஒரு நல்ல பவர்ஃபுல்லான மூவ் இருக்குது, அதுதான் 9 ஸ்வாட் ஸ்டைல். ஸோ எபிலிட்டி வைஸ் பார்த்தா ஜோரோ கிட்ட பெருசாக வீக்னஸே இல்லை. இன்னும் அந்த சென்ஸ் ஆஃப் டைரக்ஷனை மட்டும் நம்ம லைட்டாக விட்டுடலாம். இதனால ஜோரோக்கு வீக்னஸை பேச்சப் பண்ணுறதை விட அவனோட பவர்ஸை இம்ப்ரூவ் பண்ணுறது தான் மெயினே. அண்ட் அதுக்கு அவனோட அட்வான்ஸ்ட் ஆர்னமெண்ட் ஆக்கி தான் கரெக்டாக இருக்கும். இப்போதைக்கு ஒன் பீஸ் வேர்ல்ட்லேயே வெறும் 2 பேர் தான் பிளாக் பிளேட் அச்சீவ் பண்ணியிருக்காங்க. ஒன்று மிஹாக், இன்னொன்று ருயுமா. அப்போ ஜோரோ வந்து கிரேட்டஸ்ட் ஸ்வாட்ஸ்மேன் ஆகணும்னா அவனுங்க பிளாக் பிளேட் அச்சீவ் பண்ணி ஆகணும். இது கூடவே ஜோரோ வந்து கான்கோசாக்கியை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு கற்றுக்கணும். ஏன்னா தலைவனுக்கு கான்கோசாக்கி எப்படி யூஸ் பண்ணுறதுனே இப்போ தான் தெரிஞ்சிச்சு. ஸோ அதை கற்றுக்கிறது ரொம்பவே அவசியம். அடுத்ததாக நம்ம நம்பர் 4, அதாவது சாஞ்சிக்கு தேவைப்படுற பவர்ஸை பற்றி பார்க்கலாம். சாஞ்சிக்கு ஆல்புவை கண்டுபிடிக்கிறது தான் ஒரு மிகப்பெரிய ட்ரீமே. அண்ட் ஸ்டார்ஸில் இவன் தான் 3rd ஸ்ட்ராங்கஸ்ட் மெம்பரே. அண்ட் இந்த ஒரு விஷயம் தான் சாஞ்சியோட வீக்னஸ்னே நான் சொல்லுவேன். ஏன்னா கிங் ஆஃப் பைரட்ஸ் கோல்டி ராஜோட க்ரூவில் ஃபர்ஸ்ட் இன் ஹேண்ட், செகண்ட் இன் ஹேண்ட் ஒரு விஷயமே இருக்காது. போத் ரேலிங் அண்ட் கபன் வந்து ஈக்குவலான ஒரு பவரில் இருந்த மாதிரி தான் நம்மளுக்கு சொல்லியிருப்பாங்க. அப்படியே நம்ம க்ரூவை பார்த்தோம்னா நிறைய பேர் வந்து ஜோரோ தான் சாஞ்சியை விட ஸ்ட்ராங்னு சொல்லுவாங்க. அதை ஈக்குவலைஸ் பண்ணோம்னா சாஞ்சிக்கு கான்கோசாக்கி கண்டிப்பாக தேவை. இது கூடவே நம்மளுக்கு வானல் ஒரு லைன் சொல்லியிருப்பாங்க பார்த்தீங்களா, இவங்க 2 பேருமே விங்ஸ் ஆஃப் பைரட் கிங்னு சொல்லிட்டு. ஸோ இந்த கான்செப்டில் நம்ம பார்த்தா கூட 2 பேருக்குமே ஈக்குவலான ஒரு பவர் தான் இருக்கும். ஒருத்தர் ஸ்ட்ராங்காக இருந்துட்டு இன்னொருத்தர் வீக்காக இருந்தால் பைரட் கிங்கால் அந்த விங்ஸை யூஸ் பண்ணி பறக்கவே முடியாது. இந்த ஒரு மெயின் ரீசனுக்காக சாஞ்சிக்கு டெவில் ஃப்ரூட் பவர்ஸ் கிடைக்கலனா கூட அவன் ஃபஸ்ட்டு கான்கோசாக்கி எப்படியாவது அன்லாக் பண்ணணும். அண்ட் சாஞ்சியோட இன்னொரு வீக்னஸ்ன்னு பார்த்தா அது அவன் விமனை அட்டாக் பண்ணாமல் இருக்குது. ஆனால் இது அவ்வளோ பெரிய வீக்னஸ்லாம் இல்லை. ஏன்னா நம்ம வானவர்களே பார்த்துருவோம், சாஞ்சி வந்து டக்குன்னு ராபினை ஹெல்ப்புக்கு விட்டுருவான். இதுக்கடுத்து சாஞ்சி வந்து அவனோட ஜெர்மா எபிலிட்டிஸை ஸ்ட்ரென்தன் பண்ணுறது.
சாஞ்சி வந்து ஜெர்மா பவர்ஸை யூஸ் பண்ணுறதுனால இவன் எமோஷனலி ரூத்லெஸ்ஸாக மாறிடுவான்னு நினச்சிட்டு இருப்பான். ஆனால் இவன் இந்த மாதிரி நினைக்கிறது எல்லாத்தையுமே விட்டுட்டு இந்த ஸ்டேட்டை ஓவர் கம் பண்ணி அந்த பவர்ஸ் அட்டைன் பண்ணணும். அண்ட் இது சாஞ்சியை ரொம்பவே ஸ்ட்ராங் ஆக்கும். அண்ட் இதுக்கு அடுத்து ஒருவேளை சாஞ்சி அவனோட லுனாரியன் பவர்ஸ் அவைக்கன் பண்ணுறது. ஏன்னா பாருங்கள், சாஞ்சியால் பறக்க முடியும், ஃபயரை யூஸ் பண்ண முடியும். அண்ட் அவனோட பேர் கூட பிளாக் லைட் சாஞ்சி தான். அண்ட் இது வந்து சாஞ்சியை ஜோரோவோட ஒன் ஆஃப் த ட்ரூ ரைவலாகவே மாற்றும். இது புரியுறவங்களுக்கு புரியும். நம்ம அடுத்த ஸ்டார்ட் ஆனால் உசப்போட பவர்ஸை பற்றி பார்க்கலாம். உசாப்போட ட்ரீம் வந்து கடலோட பிரேவ் வாரியராக மாறணுங்கிறது தான். பட் அதுக்கான ஸ்ட்ரென்த் வந்து இருக்கான்னு கேட்டால் ரொம்பவே கம்மி தான். உசோப் கிட்ட சாஞ்சி ஜோரோ அளவுக்கு ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த் இல்லைனாலுமே அவனோட வெஸ்டாலிட்டியை யூஸ் பண்ணி நல்லாவே மேட்சப் பண்ணிடுவான். உசோப்பால் மோஸ்ட்லி எல்லா சுச்சுவேஷன்லையும் ஏதாவது ஒரு வெப்பனை யூஸ் பண்ணி நல்லாவே சண்டை போட முடியும். ஆனால் அதுலேயும் ஹைலைட்டே உசோப் கிட்ட இருக்க ஆமோஸோட வெரைட்டி தான். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் உசோப் கிட்ட அட்லீஸ்ட் 30-40 டைப்ஸ் ஆஃப் ஆமோ இருக்கும். உசோப்போட பவர் அப்புக்கு ஹாக்கி கண்டிப்பாக தேவைப்படும். உசோப்புக்கு டெவில் ஃப்ரூட் பவர்ஸ் கிடைச்சா நல்லா தான் இருக்கும். பட் மோஸ்ட்லி உசோப் யூஸ் பண்ணுற ஃபைட்டிங் ஸ்டைலுக்கு டெவில் ஃப்ரூட் பவர் தேவைப்படாது. உசோப் வந்து ஃபஸ்ட்டு எப்படியா ஆர்னமெண்ட் ஆக்கி அன்லாக் பண்ணி ஆகணும். இதுக்கடுத்து உசோப்புக்கு அட்வான்ஸ் அப்சர்வேஷன் ஆக்கி வேணும். உசோப் பேசிக் லெவல் ஆர்னமெண்ட் ஆக்கி அவைக்கன் பண்ணாலே போதும். ஏன்னா இதை வச்சு லோகியா டெவில் ஃப்ரூட் யூசஸ் அவனால் ஈஸியாகவே டேமேஜ் பண்ண முடியும். அண்ட் உசோப்புக்கு ஃபிட்டிங்கான ஒரு பவர் அப்னா அவனோட ஃபைனல் மூவ் தான். ஏன்னா இப்போ உங்ககிட்ட உசோப்போட புல்லட்ஸில் இது ரொம்ப ஸ்ட்ராங்கானதுன்னு கேட்டால் உங்களால் சொல்ல முடியுமா? மோஸ்ட்லி இது வரைக்கும் உசோப்போட பேட்டில்ஸில் நம்ம அந்தளவுக்கு ஸ்ட்ராங்கான ஒரு புல்லட்டை பார்க்கவே இல்லை. அண்ட் உசோப்புக்கு அது மாதிரி ஸ்ட்ராங்கானதாக ஒரு ஆமோ கிடச்சதுன்னா அவனோட அர்சனலை ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணிடும். சரி வாங்க நம்ம அடுத்த ஸ்டார்டான சாப்பரை பற்றி பார்க்கலாம். சாப்பரோட ட்ரீம் வந்து இந்த உலகத்தில் இருக்க எல்லா டிசீஸையும் க்யூர் பண்ணுங்கிறது தான். அண்ட் சாப்பரோட ஜர்னி அதை நோக்கி தான் இருக்குது. நமக்கு ஒன் பீஸில் மெடிசன் ரிலேட்டடாக இருக்க மாதிரி சொல்லப்பட்ட ஐலாண்ட்ஸ் எல்லாத்தையுமே இது வரைக்கும் சாப்பர் பார்த்துருக்கு. அதனால சாப்பரோட டாக்டர் எபிலிட்டியை பற்றி எந்த டவுட்டுமே இல்லை. ஆனால் சாப்பரோட பவர்ஸை பற்றி பார்த்தோம்னா அது கொஞ்சம் வீக் தான். ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த ஃபைட்ஸில் வந்து சாப்பர் ரம்பிள் பாலில் ரொம்பவே ரிலே ஆகுது. என்னதான் ரம்பிள் பால் வந்து பார்க்கறதுக்கு ஒரு நல்ல பவர் அப் மாதிரி இருந்தாலுமே சாப்பரோட இது மேலே ரிலே ஆகிட்டு இருக்க முடியாது. ரீசெண்டாக நம்ம சாப்பர் வந்து பெப்போக்கு ஏதோ சூப்பரான ஒரு பவர் கொடுத்த மாதிரி பார்த்தோம். ஒருவேளை சாப்பர் வந்து அதோட சுலங் டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு மெடிசனை கண்டுபிடிச்சா நல்லாயிருக்கும். பட் இதையும் தாண்டி சாப்பருக்கு ஒரு சூட்டபிளான பவர் அப்னா அது ஒரு டெவில் ஃப்ரூட் பவரை அவைக்கன் பண்ணுறது. ஒருவேளை சாப்பரோட இந்த ஜோன் டெவில் ஃப்ரூட் வந்து ஒரு மித்திக்கல் ஜோனாக மாறினா அது ரொம்பவே சூப்பராக இருக்கும். சப்போஸ் இந்த அவைக்கனிங் நடக்குதோ இல்லையோ, பட் சாப்பருக்கு ஆர்னமெண்ட் ஹாக்கி கண்டிப்பாக தேவை. அட்லீஸ்ட் சாப்பரோட ஃபைட்டிங் ஸ்டைலுக்கு அதுக்கு பேசிக் ஆர்னமெண்ட் ஹாக்கியாக தேவைப்படும். அண்ட் இது சாப்பரோட வீக்னஸை கொஞ்சமாக ஃபீல் இன் பண்ணும். நெக்ஸ்ட் நம்ம நிக்கோ ராபினோட பவரப்பை பற்றி பார்க்கலாம். ராபினோட ட்ரீம் இந்த வைல்டு செஞ்சுரி பான்குலிஃப் இதை பற்றின உண்மை எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணுங்கிறது தான். இதுக்கு ராபின் ஸ்ட்ராங்காக இருக்கணுங்கிறத விட ராபினை ப்ரொடெக்ட் பண்ணுறவங்க தான் ஸ்ட்ராங்காக இருக்கணும். அண்ட் இப்போதைக்கு ராபினோட க்ரூமேட்ஸுமே ஸ்ட்ராங்காக தான் இருக்காங்க. இப்போதைக்கு ராபினோட ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் பவர்ஸ்ன்னு நம்ம பார்த்தோம்னா அதோட டெவில் ஃப்ரூட் எபிலிட்டியை வச்சு அவரோட பாடி பார்ட்ஸை பெருசாக கிரியேட் பண்ணுறது தான். பட் இதுவே ராபினோட ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் வீக்னஸாகவும் மாறும். ஏன்னா ராபினோட அந்த பெரிய உடம்பால் ஈஸியாகவே அடி வாங்க முடியும். இது மூலிமா ராபினுக்கு தான் டேமேஜ் வரும். அண்ட் இதை ஓவர் கம் பண்ண ராபினுக்கு ஆர்னமெண்ட் ஹாக்கி தேவை. சப்போஸ் ஆல்ரெடி ராபின் கிட்ட ஆர்னமெண்ட் ஹாக்கி இருந்துச்சுன்னா அதை வந்து அவள் அட்வான்ஸ் ஆர்னமெண்ட் ஹாக்கி அவைக்கன் பண்ணும். இது கூடவே ராபின் வந்து வானோட ரியோ டெக்னிக்கை கற்றுக்கிட்டா அதுவுமே நல்லாயிருக்கும். இது மூலயமா ராபினோட ஃபிஷ்மேன் காரத்தை கூட இந்த ரியோவை இன்க்ளூட் பண்ணி ஃபைட் பண்ண முடியும். அண்ட் இது ராபினா பல மடங்கு ஸ்ட்ராங்காக மாற்றும். நெக்ஸ்ட் நம்ம ஃப்ராங்கியோட பவரப்பை பற்றி பார்க்கலாம். ஃப்ராங்கியோட ட்ரீம் என்னன்னு நம்ம பார்த்தோம்னா அது அவன் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுற ஷிப் வந்து இந்த உலகத்தை சுற்றி ட்ராவல் பண்ணுங்கிறது தான். இந்த ஒரு ரீசனால் ஃப்ராங்கி மற்ற ஸ்டார்ஸ் மாதிரி அவனோட ஃபைட்டிங் எபிலிட்டியை இம்ப்ரூவ் பண்ணுறதை விட்டுட்டு அவனோட டெக்னிக்கல் ஸ்கில்ஸை இம்ப்ரூவ் பண்ணும். இது மூலயமா ஃப்ராங்கியால் அவனோட ஷிப்புமே ஸ்ட்ராங்காக மாற்ற முடியும். அது கூடவே அவன் மேலே அவனே எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிக்கிட்டு அவனையும் ஸ்ட்ராங்காக மாற்றுவான். இப்போதைக்கு ஃப்ராங்கியோட ஒன் ஆஃப் த மெயின் ஸ்ட்ரென்த் அது அவனோட மெட்டல் பாடி தான். பட் அவனோட மெட்டல் பாடி தான் அவனோட பெரிய வீக்னஸாகவும் மாறும். ஏன்னா ஃப்ராங்கி எப்படி ஃப்ரண்ட்டில் மெட்டல் பாடியை போட்டு கவர் பண்ணியிருக்கிறானோ அதே மாதிரி அவனோட பேக்கில் கவர் பண்ணாமல் விட்டுருப்பான். இந்த ஒரு ரீசனால் எனிமிஸால் ஈஸியாகவே ஃப்ராங்கியை பின்னாடி இருந்து டேமேஜ் பண்ண முடியும். ஸோ ஃப்ராங்கி அவனோட உடம்பு ஃபுல்லாக மெட்டல் ஆர்மராக போட்டு கவர் பண்ணிட்டா அவனை யாராலையுமே அடிச்சுக்கவே முடியாது. நெக்ஸ்ட் நம்ம நாமியை பற்றி பார்க்கலாம். என்ன கேட்டால் ஸ்டாட்ஸில் இருக்கிறதே ரொம்ப வீக்கஸ்ட் கேரக்டர்னா அது நாமி மட்டும்தான். நாமியோட ட்ரீம் வந்து இந்த உலகத்தையே ஒரு மேப்பாக வரையணுங்கிறது தான். இது மட்டும் இல்லாமல் நாமி தான் ஸ்டாட்ஸோட மெயின் நேவிகேட்டரு. அது மட்டும் இல்லாமல் நாமிக்கு ஒரு மிகப்பெரிய பொறுப்பும் இருக்குது. அதுதான் ஜோரோட கையில் சன்னியை கொடுக்காமல் இருக்கிறது. ஏன்னா ஜோரோ கையில் சன்னியை கொடுத்தா அவன் எங்கே போவான்னு யாருக்குமே தெரியாது. நாமியோட பவர்ஸை பற்றி பார்த்தோம்னா நாமி வந்து இப்போ ஜியூஸ் அண்ட் கிளைமேட்டாக யூஸ் பண்ணிட்டு இருக்கா. பட் ஜியூஸ் மட்டும் இல்லைனா நாமி வந்து ரொம்பவே வீக் தான். இந்த ஒரு ரீசனால் நாமிக்கு கண்டிப்பாக ஹாக்கியோ இல்லைனா டெவில் ஃப்ரூட்டோ தேவை. அண்ட் டெவில் ஃப்ரூட்டை பற்றி பேசுகிறப்ப ஓட வந்து நம்மளுக்கு ஒரு எஸ்பிஎஸில் நாமிக்கு வந்து ஏனோட டெவில் ஃப்ரூட் இருக்குன்னு சொல்லியிருப்பாரு. ஸோ ஒருவேளை ஓட சொன்ன மாதிரி நாமிக்கு ஏனோட டெவில் ஃப்ரூட் கிடைச்சா எப்படி இருக்கும்? டெவில் ஃப்ரூட் என்ன தான் முக்கியமாக இருந்தாலும் நாமிக்கு அப்சர்வேஷன் ஆக்கி கண்டிப்பாக தேவை. இதுக்கான மெயின் ரீசனே நாமி தான் ஸ்டார்ஸோட நேவிகேட்டர். ஸோ அவளுக்கு அப்சர்வேஷன் ஆக்கி இருந்தால் அது அவளுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து நம்ம ப்ரூக்கோட பவரப்பை பற்றி பார்க்கலாம். ப்ரூக்கோட ட்ரீம் வந்து லாபன் கூட ரீயூனைட் ஆகணுங்கிறது தான். ஆனால் அதுக்கு ப்ரூக் வந்து இந்த கடலை சுற்றி ட்ராவல் பண்ணி போகணும். அண்ட் ப்ரூக்கு நமக்கு இதுவரையுமே ஓரளவுக்கு நல்ல ஸ்ட்ராங்கான கேரக்டர் மாதிரி தான் காமிச்சிருப்பாங்க. ஸோ ப்ரூக்கு ஏதாவது ஒரு பவர் அப் வேணும்னா அது ஒரு வேளை ஹாக்கியோ இல்லைனா ஒரு டெவில் ஃப்ரூட் அவைக்கனிங்காக தான் இருக்கும்.
ப்ரூக்கால ஆர்னமெண்ட் ஹாக்கி யூஸ் பண்ணவே முடியாது. ஏன்னா ஆர்னமெண்ட் ஹாக்கியை நம்ம உடம்பு மேலே கோட் பண்ணுவோம். பட் ப்ரூக்கு வெறும் போன்ஸ் மட்டும் தானே இருக்குது. ஸோ ப்ரூக்கு அப்சர்வேஷன் ஹாக்கியோ இல்லை கான்கோஸ் ஹாக்கியோ இருந்தால் ரொம்பவே நல்லாயிருக்கும். பட் ஹாக்கியை தாண்டி ப்ரூக்கு தேவைப்படுறது ஒரு டெவில் ஃப்ரூட் அவேக்கனிங் தான். இப்போதைக்கு ப்ரூக் வந்து சோல் ரிலேட்டடான பவர்ஸ் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். இந்த டெவில் ஃப்ரூட் அவேக்கன் பண்ணுறது மூலயமா இந்த செத்து போனவங்களை ரிட்டர்ன் கூப்பிட்டு அவங்க கூட சண்டை போட வைக்கிறது தான் சூப்பரான ஒரு பவராக இருக்கும். நமக்கு ப்ளீச்சில் எமமோட்டோ வந்து ஜங்கானோ டாய்ச்சி சவுத் யூஸ் பண்ணுவார்ல, அதே மாதிரி ப்ரூக் வந்து செத்து போனவங்களை ரிவைவ் பண்ணி சண்டை போட வச்சா இவனுக்கு சோல் கிங்கிற டைட்டில் பர்ஃபெக்டாக ஃபிட் ஆகும். நம்ம அடுத்து ஸ்டார்ட் ஆனால் ஜின்பேவோட பவரை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஜின்பேவோட ட்ரீம் வந்து ஃபிஷ்மனும் ஹியூமன்ஸும் கோ எக்ஸிஸ்ட் ஆகணுங்கிறது தான். அண்ட் இது வரைக்கும் நம்ம பார்த்த எல்லா ஸ்டார்ஸோட ட்ரீமுக்கும் ஃபைனல் பாயிண்ட் ஒன்று தான் இருக்கும். அண்ட் அதே மாதிரி தான் நம்ம ஜிம்பேவோட ட்ரீமும். ஜிம்பே தான் ஸ்டார்ஸில் எல்லா ஃபீல்ட்லையுமே ஓரளவுக்கு ஈக்குவலி ஸ்ட்ராங்கான ஒரு கேரக்டர். இதனால் ஜிம்பேக்கு பெரிய அளவில் ஒரு பவரப் அவசியமே இல்லை. அண்ட் முக்கியமாக ஜிம்பேக்கு டெவில் ஃப்ரூட் பவர் சுத்தமாக தேவைப்படாது. மேபி ஜிம்பேக்கு ஏதாவது ஒரு பவரப் தேவைன்னா அது வானோவில் யூஸ் பண்ணுற ரியோ டெக்னிக் தான். நான் ராபினோட கேஸில் சொன்ன மாதிரி இந்த ரியோவும் ஃபிஷ்மேன் காலத்தையும் ஒன்றா சேர்ந்தால் ஒரு சூப்பரான டெக்னிக்காகவே மாறும். அண்ட் நான் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான எபிலிட்டி யோசித்தேன். ஜிம்பேவை ஸ்டார்டிங்கில் நம்மளுக்கு காமிச்சப்ப அவனால சீக்ரெட்ஸஸ் கூட கம்யூனிகேட் பண்ணுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ ஒருவேளை எப்படி பொசைடானால சீக்கிங்ஸை சண்டை போட கூப்பிட முடியுமோ அது மாதிரி ஜிம்பே வந்து மற்ற சீக்ரெட்ஸை கூப்பிட்டா ரொம்பவே சூப்பராக இருக்கும். சூப்பராக இருக்கும்னு சொல்கிறத விட அது மிகப்பெரிய ஒரு பவராகவே இருக்கும். அண்ட் இது ஸ்டார்ஸ்க்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இப்போ நம்ம ஸ்டார்ட்டோட லாஸ்ட் க்ரூமேட்டை பற்றி பார்க்கலாம். என்னடா சொல்கிற, ஆல்ரெடி ஸ்டார்ஸில் இருக்க எல்லாரையும் பற்றியும் பேசிட்டேன், இன்னும் யார் இருக்கான்னு கேட்குறீங்களா? அதுதான் நம்ம சன்னி. நிறைய பேர் வந்து சன்னியை வெறும் ஷிப்பாக மட்டும் தான் பார்க்குறீங்க. பட் அது ஒரு க்ரூமேட் தான். சன்னிக்கு அஃபென்சிவாக ஏதாவது ஒரு பவர் கண்டிப்பாக தேவை. ஏன்னா இப்போதைக்கு நம்மளால சன்னியை ஒரு மிகப்பெரிய வார்ஷிப்னு சொல்ல முடியாது. ஃப்ராங்கி கிட்ட ப்ளூட்டோனோட ப்ளூ பிரிண்ட் வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஒருவேளை ஃப்ராங்கி வந்து ஃபியூச்சரில் சன்னியை ப்ளூட்டோனை அப்கிரேட் பண்ணால், அண்ட் இந்த தேரியை வந்து நம்ம சேனலில் ஆல்ரெடி ஒரு வீடியோ இருக்குது, அதை பார்க்கணும் மறக்காமல் பார்த்துருவாங்க. அண்ட் சன்னி இது மாதிரி பவர்ஃபுல்லாக மாறிடுச்சுன்னா ஸ்டார்ஸ் எல்லாருமே அவங்க வீக்னஸை விட்டுட்டு பவர்ஃபுல்லாக மாறிடுவாங்க. அண்ட் இது வந்து அவங்களோட ட்ரீம் அச்சீவ் பண்ண ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த பவர் பே ஸ்டார்ஸ்க்கு போதுமா இல்லை இன்னும் ஏதாவது வேணுமான்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்டில் போடுங்க. நான் இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல் பேஜில் அனிமே ரிலேட்டடான வீடியோஸ் நிறையவே இருக்குது. உங்களுக்கு டைம் இருந்தால் அதையும் செக் அவுட் பண்ணி பாருங்கள். உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குற வரைக்கும் நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணது உங்களோட வீப் டிவி சைனிங் ஆஃப்.